வெல்கம் டு ரோஸ் டெக் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் அல்காரிதம் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் இன் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸில் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். லீனியர் ரிக்ரெஷன்றது மிஷின் லேர்னிங்கோட ஒரு எசென்ஷியல் அல்காரிதம். ஹவு திஸ் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். This is already we know very well. மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து த்ரீ வெரைட்டிஸில் இருக்குது. ஒன்று வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதில் சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு கீழே வர்றத ஒரு எசென்ஷியல் அல்காரிதம் எது அப்படின்னா லீனியர் ரிக்ரெஷன். இந்த லீனியர் ரிக்ரெஷன் இட் இஸ் கோயிங் டு பி பெர்ஃபார்ம் த ரிக்ரெஷன் டாஸ்க். இந்த ரிக்ரெஷன் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா த டார்கெட் ப்ரிடிக்ஷன் வேல்யூ பேஸ்ட் ஆன் இண்டிபெண்ட் வேரியபிள். அந்த இண்டிபெண்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ். அந்த எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிக்ரெஷனோட மெயின் கோல் வந்து என்ன அப்படின்னா ஃபைண்டிங் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபோர்காஸ்டிங். அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் உள்ள என்ன பாண்டிங் இருக்கு, ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லீனியர் ரிக்ரெஷனோட அல்காரிதமே. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ரிக்ரெஷன் மாடல் differs based on the kind of relationship between dependent and independent variables, and they are considering a number of the independent variables being used here. The linear regression oda definition enna அப்படின்னா this linear regression வந்து it's a statistical method for modeling relationship between the dependent variable with a given set of independent variables, and it is going to be refer the dependent variables as a response ன்றோம். dependent variable வந்து response ன்னு சொல்றோம், and independent variable as a features of simplicity. ஏன் அப்படின்னா இந்த features பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த ரெஸ்பான்ஸை தான் நம்ம வந்து டிபெண்டன்ட் வேல்யூ, அதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்டட் வேல்யூ. இன் மிஷின் லேர்னிங் இந்த லீனியர் ரிக்ரெஷன்றது ஒரு சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம். அண்ட் இந்த அல்காரிதம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபைண்ட் த பெஸ்ட் லீனியர் ரிலேஷன்ஷிப் தட் டிஸ்கிரைப்ஸ் த டேட்டா விச் வி ஆர் ஹேவிங். அதனால் என்ன அப்படின்னா என்ன ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எந்த ரிலேஷன்ஷிப்பில் இது பெஸ்ட்டாக இருக்குது அந்த தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அஸ்யூம் தர் எக்ஸிஸ்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். ரிலேஷன்ஷிப் எவ்வளோ இருக்குது இண்டிபெண்டனுக்கும் அண்ட் டிபெண்டன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேல்யூஸ் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆஃப் த லீனியர் ரிக்ரெஷன் மாடல் இஸ் அ கண்டினியூஸ் வேரியபிள் தட் இஸ் ரியல் நம்பர்ஸ். லேர்னிங், ஸோ லேர்னிங்னு நம்ம கற்றுக்குறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல்லேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சூப்பர்வைஸ் அல்காரிதம் that is going to be learns the set of training examples. எங்கேருந்து இதை கற்றுக்குது அப்படின்னா சம் ட்ரைனிங் டேட்டா ட்ரைனிங் சாம்பிள்ஸ்லேருந்து. ட்ரைனிங்னா என்னென்னா ஒரு பெரிய ஹியூஜ் டேட்டா பேஸ்லேருந்து நம்ம சம் டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த டேட்டாஸ் பேஸ்லேருந்து சம் சாம்பிள்ஸ் வி ஆர் கோயிங் டு பி டேக் இட். சம் சாம்பிள் எடுத்துக்கிறோம். அந்த ஈச் ட்ரைனிங் சாம்பிள்ஸ் ஹேஸ் ஒன் ஆர் மோர் வேல்யூஸ் இருக்குது. ஒன்று இருக்குது இல்லை நிறைய வேல்யூஸ் கூட இருக்குது. இது இன்புட் வேல்யூஸ் அந்த சிங்கிள் அவுட்புட் வேல்யூஸ். இதில் எப்படி இருக்குன்னா இன்புட் வேல்யூஸ் அண்ட் சிங்கிள் அவுட்புட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ த அல்காரிதம் லேர்ன்ஸ் த லைன், இட் இஸ் கோயிங் டு பி லேர்ன்ஸ் த லைனை லேர்ன் பண்ணுது, பிளெயின் ஆர் ஹைப்பர் பிளானை இது லேர்ன் பண்ணுது, அண்ட் வி ஆர் கோயிங் டு பி கெட்டிங் த பெஸ்ட் ஃபிட் ட்ரைனிங் சாம்பிள்ஸ். அதுதான் இந்த லேர்னிங் அல்காரிதத்துலேருந்து இது கற்றுக்க போகிறது. ஆனால் இது என்ன ப்ரிடிக்ட் பண்ண போகுது, ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா யூஸ் திஸ் லேர்ன்டு லைன். பிகாஸ் இந்த லேர்னிங்லேருந்து இது என்ன கற்றுக்குச்சு, லேர்ன்டு லைனை கற்றுக்குச்சு. இந்த லேர்ன்டு லைன்லேருந்து பிளெயின் ஆர் ஹைப்பர் பிளெயின் இட் இஸ் கோயிங் டு பி ப்ரிடிக்ட் த அவுட்புட் வேல்யூஸ். ஓகே, அவுட்புட் வேல்யூஸ் ஃபார் த எனி கிவன் இன்புட் சாம்பிள். எந்த ஒரு இன்புட் சாம்பிள் இருந்தாலும் இந்த லைன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட்டை நமக்கு எடுத்துக்கலாம், கிடைக்கும். The linear regression performs the task to predict the dependent variables based on the independent variables. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இதுதான் டெஃபினிஷன். இதுதான் இது பண்ண போகுது. இந்த ரிக்ரெஷன் வந்து உடைய டாஸ்கே வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகுது, இண்டிபெண்டன்ட் வேல்யூயை ப்ரிடிக்ட் பண்ண போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ த ரிக்ரெஷன் டெக்னிக் இட் இஸ் கோயிங் டு பி ஃபைண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொன்னேன். இந்த எக்ஸ்ன்றது நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் ஒரு எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸை
ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அவங்களோட சேலரி. இப்போ 0 எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்களுடைய சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5000. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்களுடைய சேலரி வந்து 7000. இப்படி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லும் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஒய் வந்து என்ன அப்படின்னா சேலரி. இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா பிளாட் பண்ணுறோம். ஸோ பிளாட் இந்த டாட்ன்றத வேல்யூஸை பிளாட் பண்ணுறோம். ஸோ ஒன்லி ஃபார் தட் ஒன்லி த பிளாட் இஸ் த ஸ்கேட்டர் கிராஃப் ஆல்ரெடி வி நோஸ். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணுறோம். இது மூலிமா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா லீனியர் ரிக்ரெஷனில் ஒரு பெஸ்ட் லைனை கண்டுபிடிக்கிறோம். இந்த லைனை கண்டுபிடிக்கிறனால என்ன யூஸ், வாட் இஸ் த யூஸ் வித் தட் லைன்? இந்த பெஸ்ட், அதாவது நம்மளுடைய கிவன் சாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெஸ்ட் லைனை கண்டுபிடிச்சா என்ன ஒரு இன்புட் கொடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய சேலரி என்ன, நம்ம வந்து 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு தெரியும் இந்த டேபிளில் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அவங்களுடைய சேலரி இவ்வளோ தான், 10,000 இல்லை 15,000 அவங்க சேலரி. அப்போ 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க சேலரி எவ்வளோ இருக்கும்? ஸோ அவங்களுடைய ப்ரிடிக்ஷன், இவங்களுக்கு 15 இயர்ஸில் அவங்களுடைய சேலரி எவ்வளோ இருக்கும் அந்த ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த ப்ரிடிக்ஷனை தான் இந்த லீனியர் ரிக்ரெஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹென்ஸ் the name is the linear regression. In this figure, x வந்து input, that is the work experience, and y ன்றது output, அது வந்து salary of the person. So இதுதான் line, the regression line. Okay, so this is the regression line, is the best fit line for our model. நான் ஹைப்போதசிஸ் ஃபங்க்ஷன் ஃபார் அவர் லீனியர் ரிக்ரெஷன் சொல்லித்தர போகிறேன். நம்மளுடைய ஹைப்போதசிஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லீனியர் ரிக்ரெஷனோடது y = mx + c. ஓகே, ஸோ ஹியர் எம்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோப்பு. ஓகே, m இஸ் த ஸ்லோப் அண்ட் x இஸ் த இன்புட் ட்ரைனிங் டேட்டா. அந்த ஒய்னா என்ன அப்படின்னா லேபிள்ஸ் டு த டேட்டா. ஓகே, ஸோ சின்றது வந்து ஒய்யோட இன்டர்செப்ட், m வந்து என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ். நம்மளுடைய கோலே வந்து என்ன அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃபிட் லீனியர் ரிக்ரெஷன் லைனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லைனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா நம்ம விச் இஸ் த பெஸ்ட் வேல்யூ ஆஃப் சி அண்ட் எம். எம்ன்றது என்னென்னா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸு, சின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒய் இன்டர்செப்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ finally using our prediction model, it is going to be predict the value of y, okay, for the input value of the x. நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் இந்த சி அண்ட் எம் வேல்யூவை டு கெட் பெஸ்ட் ஃபிட் லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தேவைப்படுது. காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படி என்ன அப்படின்னா நம்ம வந்து பெஸ்ட் ஃபிட் லைனை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுடைய எய்ம் வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிக்டட் வேல்யூ இருக்குது. ஸோ தட் இஸ் த எய்ம் டு ப்ரிடிக்ட் த ஒய் வேல்யூ. ஸோ நம்மளுடைய எய்மே வந்து ஒய் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுறதா. அதான் நான் சொன்னேன், 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ சம்பளம் வரும், நீங்கள் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது உங்களுடைய சேலரி என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த லீனியர் ரிக்ரெஷனையே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஃபிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த எய்ம் டு ப்ரெடிக்ட் வேல்யூ இருக்கும். வி ஹாவ் டு கால்குலேட் த எரர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெடிக்டட் அவுட்புட் அண்ட் ஆக்சுவலி வாட் வி காட் த. ஸோ ஆக்சுவல் அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமமாக இருக்கணும். இது வந்து வெரி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் அப்டேட் ஆஃப் த சி அண்ட் எம் வேல்யூ. ரெண்டு வேல்யூ ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். To reach the best value, so minimize the predicted values so that they are அதை வந்து நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா PREDன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரூ வேல்யூவை அவங்க ஒய்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜேவோட ஃபங்க்ஷன் வந்து J = 1/n சிக்மா I = 1/n PRDI. So that means predicted value minus actual value. அதான் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறேன். the whole square. இது வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்றாங்க. this values are is minimum. then we can able to say நம்மளுடைய லைன் என்ன சொல்கிறோம், அதுதான் நம்மளுடைய பெஸ்ட் லைனு அப்படின்றத. ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன் y of linear regression is the root mean square error between predicted y value predict and true y value of y. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா இந்த லீனியர் ரிக்ரெஷன் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஸோ ஒன் இஸ் வந்து என்ன இருக்குன்னா சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் இருக்குது, இன்னொன்று வந்து
மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். இந்த சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது, எக்ஸ் மட்டும் எக்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறது, ஒரு ஒன்லி ஒன் ஃபீச்சர். அதாவது நம்ம வந்து வெறும் என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சேலரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பேஸ் பண்ணாமல் நம்ம 2-3 பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். மேபி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் டேலண்ட், அவனுடைய டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது, அவங்க குரூப் டிஸ்கஷனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, இதை பேஸ் பண்ணி கூட we can able to give the salary for the particular person. அந்த மாதிரி ஒன் ஆர் மோர் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். ஸோ இங்கே டிபெண்ட் வேரியபிளை ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறோம், நம்ம இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்றது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ப்ரிடிக்டிங் ரெஸ்பான்ஸ் யூசிங் a single feature. This is the definition of simple linear regression. The simple linear regression is going to be assumed two variables or linearly related. So அந்த ரெண்டு வேரியபிளும் இந்த சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனை நம்ம எக்ஸும் ஒய் எடுத்துக்கிறோம். இந்த ஒய் ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா லீனியர் ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் we have to be find this linear function that going to be predicts the response value. ஓகே, அது வந்து ரெஸ்பான்ஸ் வேல்யூன்றதை நம்ம ஒய்ன்னு சொல்லிக்கிறோம். அந்த அக்யூரேட் பாசிபிள் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆர் அதை என்ன சொல்கிறோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறோம். லெட் அஸ் கன்சிடர் த டேட்டா செட் வேர் வி ஹேவ் த வேல்யூ ரெஸ்பான்ஸ் ஒய் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் எக்ஸ். இதுதான் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஸ் த ஃபியூச்சர் வெக்டர்ஸ் அண்ட் ஒய் வந்து ரெஸ்பான்ஸ் வெக்டார்ன்ற நம்ம சொல்கிறோம். அதை இங்கே ரெப்ரசன்ட் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா x1 x2 xn y1 y2 yn ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் n வந்து 10. ஏன் அப்படின்னா இதில் அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இருக்குது. ஸோ n = 10 ஹியர். ஸோ எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது இது மாதிரி நம்ம பிளாட் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வருது. இந்த கிராஃபுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்கேட்டர் பிளாட் ஃபார் த கிவன் டேட்டா, கொடுத்துருக்க டேட்டாவோட ஸ்கேட்டர் பிளாட்டு. நம்ம டாஸ்க் என்ன, ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் in this above scatter plot we can able to find it. Okay, so that we can predict the response. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம ரெஸ்பான்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கேட்டர் பாயிண்ட் மூலயமா நம்ம பண்ணுற லைனை ட்ரா பண்ண போகிறோம். அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிக்ரெஷன் லைனு. ஸோ the equation of the regression line is represented as h of xi is equal to c plus mxi. Here this x of xi வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா predicted response value for the ith observation. ஓகே, சி ஐத் அப்சர்வேஷன் என்னன்னா n அப்ரேஷன். ஸோ நம்ம n வந்து நமக்கு வந்து இங்கே 10 இருந்துச்சு. ஸோ 10 எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூக்கும் we will get it. ஓகே, ஸோ c and m are the regression coefficients and represent y intercept and slope. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், cனா வந்து y intercept and m வந்து ஸ்லோப்புன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். To create our model, okay, so we have to must learn. நம்ம நல்லா படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆல்னா எஸ்டிமேட் த வேல்யூ பண்ணிக்கிறோம். ஸோ எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் த ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் சி அண்ட் எம். ஓகே, அந்த ரெண்டு வேல்யூ நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒன்ஸ் வி எஸ்டிமேட்டட் தீஸ் கோஎஃபிஷியன்ஸ் நம்ம எஸ்டிமேட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு பி யூஸ் த மாடல் டு ப்ரிடிக்ட் த ரெஸ்பான்ஸ் பேஸ்ட் அப்பான் திஸ் சி வேல்யூ வச்சும் எம் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஒய் வந்து எவ்வளோ இருக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ண போகிறோன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் மூலயமா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும் ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ். ஸோ இதை நம்ம இங்கே எப்படி எழுதுறோம்னா ஒய்ஐ ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ்ஐ ப்ளஸ் எஃப்சலான் ஐ. எஃப்சலான் என்னென்னா எரர், ஸோ ஸ்மால் எரர். ஸோ தட் வி ஆர் கால்குலேட்டிங். So that is equal to h of xi plus epsilon I. அந்த epsilon I ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா yi minus h of xi.
ஓகே, இது என்ன அப்படி எப்சிலான் ஐனா என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிடியல் எரர்னு சொல்கிறாங்க ஃபார் த ஐத் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ அவர் எய்ம் என்ன அப்படின்னா நம்ம மினிமைஸ் பண்ணணும், நம்மளுடைய எரர் என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். ஓகே, டு ஃபைண்ட் நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்ம அந்த ஸ்கொயர்டு எரரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், ஆர் காஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தட் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு திஸ் ஜே ஆஃப் சி கமா எம் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2n சிக்மா ஈக்குவல் டு 1 to n எப்சிலான் ஐ பவர் ஸ்கொயர். ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன, நம்மளுடைய அந்த காஸ்ட் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த காஸ்ட் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணணும்னா என்னென்னா எரரை நம்ம வந்து மினிமைஸாக பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கோல். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா நம்மளுடைய எம் ஈக்குவல் டு ஸ்லோப் வந்து SSXY பை SSXS. நம்மளுடைய சி வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் mx. வேர் SSXSனா என்ன அப்படின்னா this is sum of cross deviation of y and x. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா SSXY ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு 1 to n xi minus x bar into yi minus y bar. ஸோ similar like this also we can able to write. அதே மாதிரி SSXS is a sum of cross deviation of y and x. ஸோ இதை நம்ம வந்து ஃபங்க்ஷன் என்னென்னா SSXS ஃபங்க்ஷன் என்னென்னா சிக்மா ஈக்குவல் டு 1 to n xi minus x bar the whole square. So we can able to write like this also. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதனால் லீனியர் ரிக்ரெஷன் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஷின் லேர்னிங்களோட எல்லாவுடைய அல்காரிதம் உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனோட பை ஹேண்ட்ஸில் எப்படி கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த லீனியர் ரிக்ரெஷனை. நாட் ஓன்லி இந்த லீனியர் ரிக்ரெஷன், உங்களுக்கு எல்லா எசென்ஷியல் அல்காரிதம் இன் மிஷின் லேர்னிங் எவ்ரிதிங் வில் அப்டேட் இன் திஸ் சேனல். ஸோ அதனால் நீங்கள் இதை தமிழில் உங்களுக்கு வரும், இங்கிலீஷ்லேயும் இந்த சேனல் வருது. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.